அவர்கிட்ட இருந்து தபால் வந்திருக்கு. அவரும் கல்யாணத்துக்கு வர்றதுக்கு வக்கீல் ஏதோ ஏற்பாடு பண்ணிருக்காரா? ரொம்ப சந்தோஷங்க. ஏதோ நீ எங்க குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மறுபடியும் நல்ல காலம் பிறந்திருக்கு. நீ சும்மா இல்லடா, நானும் இன்னும் முழுசா கேட்கல. வாமா உள்ள போய் இன்னொரு வாட்டி படிச்சு காமிமா. நாய் எடுத்து ஆரம்பிக்கலாமோ? ஒரு 10 நிமிஷம் சாமி, பொண்ணோட அப்பா வந்துட்டு. இவர்தாங்க நான் சொன்ன மெட்ராஸ் தம்பி. இத்தனை நாளா நம்ம குடும்பத்துக்கு தெய்வம் மாதிரி ஆதரவா இருந்தது இவர்தான். ஆமா முருகப்பா, அனாத மாதிரி வீதியில கிடந்த குடும்பம் இன்னைக்கு இந்த அளவுக்கு வசந்து இருக்குதுன்னா அதுக்கு இந்த தம்பி தான் காரணம். இங்க இவன் யோகியதை என்னங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா இவன் பூர்வீகத்தை நான் சொல்றேன். காசுக்காக ஆசைப்பட்டு பொய் சாட்சி சொல்லி என்னை ஜெயிலுக்கு அனுப்பின அயோக்கியனே இவன். பிக் பாக்கெட் அடிக்கிறதுல இருந்து திருடுற வரைக்கும் எல்லா அயோக்கியத்தனமும் இவனு கை வந்த கலை. ஏதோ ஒரு பெரிய தப்புக்கு திட்டம் போட்டுதான் இந்த ஊருக்குள்ள யோகியமாறு நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏப்பா, இவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா? என் புருஷனையே ஜெயிலுக்கு அனுப்பின பாவினி, உன்னை போய் என் தம்பி மாதிரி நினைச்சேன் பாரு. நட வீட்டுக்கு போலாம். உன்னதாயா போலாம். இந்த பாரியா, ஒவ்வொரு மனுஷனுக்கு கெட்ட நேரங்கிறது இன்னொரு மனுஷன் மூலமா தான் வரும். முருகப்பன் ஜெயிலுக்கு போனங்கிறது அந்த ஆள் தலையெழுத்து. அது உன் மூலமா வந்திருக்கு. அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்காக சொந்த தம்பிங்கிறது உண்மையை மறைச்சிட்டு ஊரை விட்டு போனோங்கிறியே. முருகப்பன் ஜெயிலுக்கு அனுப்பிச்சது ஒண்ணுதான் நீ செஞ்ச தப்பு. ஆனா அதுக்கு பதில் நீ அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்க. நியாயமா சொல்ல போனா முருகப்பன் இருந்திருந்தா கூட இந்த குடும்பம் இவ்வளவு வசதிக்கு வந்திருக்காது. காசு பணத்தை மட்டும்தான் என்னால சம்பாதிச்சு கொடுக்க முடிஞ்சது. ஆனா அந்த குடும்பத்தோட கௌரவத்தை என்னால காப்பாற்ற முடியலையே. ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த குடும்பத்தை பார்த்து கொலகார குடும்பம்னு சொல்லும் போது எங்க அக்கா மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு காரணம் நான் தானே. யோ, ஊர்ல 1000 பேர் 1000 விதமா பேசுவாங்க. அதெல்லாம் நீ காதுல போட்டு கூடாது. பேசாம வீட்டுக்கு நட. சொர்ணா அக்கா கிட்ட நானே நடந்த உண்மையெல்லாம் சொல்றேன். நிச்சயமா அவங்க உன்னை மன்னிச்சு சந்தோஷமா ஏத்துப்பாங்க. இல்ல ருக்கு, அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் என் மேல எவ்வளவு உயர்வான அபிப்பிராயம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு முருகப்ப திரும்பி வந்து நான் யாரு என்னங்கிற உண்மை தெரிஞ்சதுன்னா நிச்சயமா அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு சின்ன குழந்தை கூட என் முகத்துல காரி தூப்போம். அப்படி ஒரு அவமானம் வர்றதை விட
இப்ப இருக்கிற நல்ல பேரோடவே நான் பிரிஞ்சு போறதுதான் நல்லது. இந்த உண்மையை உங்ககிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா உன்னை ஏமாத்திட்டு போக எனக்கு மனசு வரல. இனி நீ என் கூட வர்றதும் வராததும் உன்னோட விருப்பம். தயவு செஞ்சு அவசரப்பட்டு. இல்ல ருக்கு, நான் ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நீ என் கூட வரையா இல்லையான்னு தான் நான் தெரிஞ்சுக்கணும். நாம இப்பவே ஊரு விட்டு போனா மங்களத்தோட கல்யாணம் நிச்சயமா நின்னு போயிடும். கல்யாணத்துக்கு தான் முருகப்பன் வராரு. கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரியே நாம ஊரு விட்டு போயிடலாம். ருக்கு நில்லு.
என்னடி இது இந்த நேரத்துல பையோட கிளம்பிட்ட? என்னடி? வா உள்ள. ஏனுங்க ப்ரூவ் பண்ண கல்யாணத்துக்கு நாளைக்கு காலையில தான் வருவாங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. நீங்க என்ன ராத்திரியே வந்து போட்டு நிக்கிறீங்களே? என்ன ஜெயில இருந்து காலையிலேயே அனுப்பிச்சிட்டாங்க. ராத்திரி வரைக்கும் இருந்த ரயில ஏறதை விட கொஞ்சம் சீக்கிரமா வரலாம்னு பஸ் லாரியும் பிடிச்சு வந்தேன். ஓஹோ, அதுவா சங்கதி. இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு கூட கைதிகளை வெளியே அனுப்புறாங்களா? நல்ல சர்க்கார் தானுங்க. என் மேல சத்தியம், என் குழந்தைங்க மேல சத்தியம். நீ எங்க போறேங்கிற உண்மையை சொல்லு. பைரவன் தான் உங்க கூட பிறந்த சொந்த தம்பி. மெட்ராஸ்ல உங்க வீட்டுக்காரர் கோர்ட்ல பொய் சாட்சி சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பினவரும் இவர்தான். மங்களத்தோட கல்யாணத்துக்கு ஒரு கப்பம் வரதுனால எங்க தன்னோட குற்றம் தெரிஞ்சு போயிடுமோன்னு பயந்து இந்த ஊரை விட்டே போயிடலான்னு உன்னையும் வர சொன்னாரு. அடி பாவி, அவன் தான் என் சொந்த தம்பிங்கிற உண்மையை இத்தனை நாளா மறைச்சிட்டான்னா நீயாவது என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாமே. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலையோ என் புருஷனை ஜெயிலுக்கு அமிச்சிட்டான். அவன் வந்த அன்னைக்கு நடந்த உண்மையை என்கிட்ட சொல்லியிருந்தா அவர்கிட்ட சொல்லி சமாதானப்படுத்திருப்பேனே. அதுக்காக நீங்க 2 பேரும் ஊரை விட்டு ஓடணுமா? இப்ப எங்க இருக்கா? ஆத்தங்கர பக்கத்துல மண்டபத்தில் எனக்காக காத்துட்டு இருப்பாரு. நான் ஜெயில இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அனாதிகமாக தெரிவித்து வந்த குடும்பத்தை பத்தி கூட கவலைப்படல. அதுக்கு காரணமான உண்மையை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் கொலையை செஞ்சுட்டு தான் தண்டனை அனுபவிப்பாங்க. ஆனா நான் தண்டனை அனுபவிச்சுட்டு தான் கொலை செய்ய போறேன். மறுபடியும் சொல்றேன், நான் என்னோட சாவுக்காக பயப்படல. இப்போ உன் குடும்பத்தை விட்டு தற்காலிகமா பிரிஞ்சிருக்கிற நீ என்ன கொலை பண்றதுனால நிரந்தரமா அவங்களை விட்டு பிரிய வேண்டியிருக்கும். தயவு செஞ்சு அவசரப்படாது. வாய மூடுறா. உன்ன மாதிரி அயோக்கியனை படைச்ச அதே சாமிதான் என் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு நல்லவனையும் படைச்சு அவங்களோட சேர்த்து வச்சிருக்கிறார். உன்னை கொலை செய்கிறதுனால எனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சாலும் சந்தோஷம் தான்.
அவசரப்பட்டீங்களே. ஐயோ, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேன், அது நடந்து போச்சு. ஐயோ தம்பி, 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 ஐயோ என்னங்க, என்ன காரியம் செஞ்சுட்டீங்க? தம்பி, உன் அக்கா வந்திருக்கேன்டா. தம்பி, தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருடா. அடப்பாவி, இத்தனை நாளா யாரு என்னன்னு சொல்லிக்காம கூடவே இருந்து என் குடும்பத்தை காப்பாத்தினியே. உனக்கா இந்த நிலைமை வரணும்? இத்தனை நாளா நம்ம குடும்பத்தை இது சொந்த தம்பியா? ஆமாங்க, என் சொந்த தம்பிங்க. பொய் சாட்சி சொன்ன ஒரே பாவத்துக்காக தான் யாரு என்னங்கிற சொல்லிக்காம இருந்துட்டா. இத்தனை நாளா நம்ம குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தவன் இன்னைக்கு நீங்க வர போறீங்கிற உண்மை தெரிஞ்சதும் இந்த ஊரை விட்டே ஓட பார்த்தா. அப்படியே ஓடி இருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே. பொய் சாட்சி சொன்னது ஒண்ணுதான் அவர் செஞ்ச தப்பு. ஆனா அதுக்கு பதிலா உன் குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு தெரியுமா? அதை புரிஞ்சுக்காம இப்படி செஞ்சிட்டீங்களே.